திரைப்படங்கள்ல நம்ம பார்க்குற ஜேம்ஸ் பாண்டுக்கு பின்னாடி நெறைய கற்பனை கதைகள் இருக்கலாம். ஆனா, இந்தியாவுடைய உளவுத்துறையில ஜேம்ஸ் பாண்டுக்கு ஈக்குவலான ஒரு ரியல் டைம் கேரக்டர் இருக்காருன்னு சொன்னா நம்புவீங்களா? அவர்தான் இந்திய பாதுகாப்பு துறையுடைய 5வது ஆலோசகரான அஜித் தோவல். அவருடைய 33 ஆண்டுகளான இந்த களப்பணியில என்னென்ன சாதனை பண்ணியிருக்காரு? அவருடைய முக்கியமான 5 ஆப்பரேஷன் என்ன? அப்படிங்கிறத பத்தி இந்த காணொளியில நான் சொல்றேன். நான் ஸ்ருதி பாலசுப்ரமணியன், டிஎன்சி தமிழ் செய்தியாளர். 1980கள்ல பாகிஸ்தான்ல இருக்கிற இந்திய தூதரகத்துல அஜித் தோவல் ஒரு அதிகாரியா வேலை பார்த்துட்டு இருந்தாரு. ஆனா அவர் அங்க ஆற்றிய பணியே வேறன்னு தான் சொல்லணும். துரந்தர்ல வர மாதிரி அவர் பாகிஸ்தான்ல ஒரு பாகிஸ்தானியாவே உருமாறி அங்க இருக்கிற மக்களோட, இஸ்லாமாபாத்ல இருக்கிற மக்களோட ஒண்ணுக்கொன்னா பழகிட்டு இருந்தாரு. எதுக்காக இதை பண்ணாரு அப்படின்னு பார்த்தோம்னா, பாகிஸ்தான்ல நடக்கிற ரகசிய நடவடிக்கைகள் மற்றும் அணு ஆயுத திட்டங்கள் குறித்த மிக முக்கியமான தகவல்களை திரட்டி இந்தியாவுக்கு ரகசியமா அனுப்பினாரு. பாகிஸ்தான்ல ஒரு 7 ஆண்டுகள் தன்னுடைய அடையாளத்தை மறைச்சிட்டு வாழறது அப்படிங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. அது தோவலோட திறமைக்கு சான்றுன்னு கூட சொல்லலாம். 1988ல பஞ்சாப் பொற்கோவிலுக்குள்ள தீவிரவாதிகள் ஊடுருவி இருந்தபோது அஜித் தோவல் ஒரு ரிக்ஷா ஓட்டுநராகவும் பாகிஸ்தானுடைய ஐஎஸ்ஐ முகவரியோட ஒரு மாறுவேடமிட்டு உள்ள போய் தீவிரவாதிகளோட பேசி அவங்களுடைய திட்டங்களையும் ஆயுத பலத்தையும் உளவு பார்த்திருக்காரு. அதை அவர்களுக்கு பாகிஸ்தான்ல இருந்து எந்த உதவியும் வராது அப்படின்னு அவங்கள நம்ப வச்சு மனதளவுல அவங்கள ஒரு மாதிரி உடையவும் வச்சிருக்காரு. இதோட விளைவா இந்திய படைகள் பெரிய ரத்த சேதமின்றி அந்த பொற்கோவிலை மீட்க இவர் ஒரு பெரிய உதவியை செஞ்சிருக்காருன்னே சொல்லலாம். இந்த வீர தீர செயலுக்காக இராணுவ அதிகாரிகளுக்கு மட்டுமே வழங்கப்படுற கீர்த்தி சக்ரா விருதை பெற்ற முதல் காவல்துறை அதிகாரி அப்படிங்கிற பெருமையும் அஜித் தோவலுக்கு தான் சேரும். 1970கள்ல வடகிழக்கு மாநிலமான மிசோரம்ல மிலிட்டன்ட் கிளர்ச்சி உச்சத்துல இருந்துச்சு. அப்பயுமே தோவல் எந்த ஒரு பயமும் இல்லாம பர்மாவுடைய அரக்கான் காட்டுக்குள்ள அமைந்திருந்த மின்சோ தேசிய முன்னணி முகாமுக்கு தனியா போயிருக்காரு. அங்கிருந்த கிளர்ச்சி படை தளபதிகளை தன்னுடைய பேச்சால கவர்ந்து 7 தளபதிகள்ல 6 பேரை தன்னோட பக்கம் கொண்டு வந்துட்டாரு. இதனால அந்த கிளர்ச்சி தலைவர் லால்டெங்கா தனிமைப்படுத்தப்பட்டு இதெல்லாம் தாண்டி இந்திய அரசோட அமைதி ஒப்பந்தம் கையெழுத்திட வேண்டிய ஒரு சூழலை உருவாக்கி இருக்காரு. இதே மாதிரி அவர் பண்ண இன்னும் 2 முக்கியமான ஆபரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 1999ல இந்தியன் ஏர்லைன்ஸ் IC-814 விமானம் கந்தஹாருக்கு கடத்தப்பட்ட போது அங்க இருந்த தீவிரவாதிகள் கிட்ட நேரடியா பேச்சுவார்த்தை நடத்திய ஒரு முக்கிய அதிகாரி அஜித் தோவல். அதே மாதிரி 2014ல தேசிய பாதுகாப்பு ஆலோசகரா பொறுப்பேற்ற உடனேயே ஈராக்ல ISIS தீவிரவாதிகளிடம் சிக்கிய 46 இந்திய செவிலியர்களை மீட்கிற ரகசிய பணியையும் அவரே நேரில் மேற்கொண்டாரு. ஈராக் சென்று அங்க இருக்கிற உயர் அதிகாரிகளை தொடர்பு கொண்டு அத்தனை செவிலியர்களையும் பாதுகாப்பா தாயகம் அழைத்து வந்த பெருமை அஜித் தோவலையே சேரும். தேசிய பாதுகாப்பு ஆலோசகரா அஜித் தோவல் பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் தேசத்துடைய பாதுகாப்பு கொள்கைகள்லாம் முற்றிலும் மாறுபட்டிருக்கு அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம். அதுல ஒரு முக்கியமான கொள்கை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எதிரி தாக்குற வரைக்கும் காத்திருக்காம ஏதாவது அச்சுறுத்தல் வந்தாலே எல்லைகளை தாண்டி தாக்கக்கூடிய டிஃபென்சிவ் அஃபென்ஸ் அப்படிங்கிற கொள்கையை அமல்படுத்தினாரு அஜித் தோவல். 2016ல ஊரி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், 2019ல பாலக்கோட் வான்வழி தாக்குதல், அதே மாதிரி சீனாவை பின்வாங்க செய்த டோக்லாம் விவகாரம்னு எல்லாத்தோட பின்னணியிலுமே தோவலுடைய துல்லியமான உத்திகள் இருக்குன்னு கண்டிப்பா சொல்லலாம். சாதாரண கள அதிகாரியா தொடங்கி இந்தியாவுடைய பாதுகாப்பு முறையே மாற்றி அமைத்த அஜித் தோவல் இப்ப இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் வரக்கூடிய பல தலைமுறைகளுக்கு ஒரு மறக்க முடியாத உளவுத்துறை நாயகனா இருப்பாரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸ்ருதி பாலசுப்ரமணியன்,
டிஎன்சி தமிழ் செய்தியாளர்.